ரம்யா பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட ஆளு, எதுக்காக இந்த குடும்பத்தில உள்ளவங்க பழி வாங்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம சுந்தரம் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரம்யாவோட துணையால தான் இந்த வீட்ல இருக்கிற அத்தன பேரையுமே ஒட்டுமொத்தமா அழிக்க போறதா வந்து நம்ம சுந்தரம் வந்து யோசிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம ரம்யா வந்து சும்மாவே இந்த குடும்பத்து மேல அவ்ளோ கொல காண்டுல இருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதே தான் வந்து அவளுமே நினைச்சுக்கிட்டு இருக்கா. சண்முக வாத்தியாரு, அதுக்கப்புறம் அந்த அண்ணன், அதுக்கப்புறம் கார்த்திக் எல்லாரையுமே வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே வந்து நடு தெருவுக்கு நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ட விட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இப்ப சுந்தரமும் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ ரம்யா பண்ற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்ப தான் நம்ம சுந்தரமுக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. ரம்யாவோட முழு நோக்கம் என்ன? இந்த குடும்பத்த பழி வாங்கணும், கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கௌரவுடைய பிரச்சனை வேற பெருசா போய்க்கிட்டு இருக்கு. சரவணனுக்கும், கௌரவுக்கும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா முட்டிக்கும் போல இருக்கு. அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா சுஹாசினி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம சரவணன் கூட கேரம் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது, ஸோ கௌரவ் அத வந்து கேவலமா கெடுத்து விட்டது மட்டும் இல்லாம, அவங்க போனதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட பயங்கரமா வந்து பேசியிருப்பாரு. "ஸோ நான் கட்டிக்க போற என் பொண்டாட்டி கூட உனக்கு என்னடா வந்து விளையாட்டு வேண்டி கிடக்கு? வேணும்னா போய் உன் பொண்டாட்டி கூட நீ விளையாடுற. நான் வந்து உன் பொண்டாட்டி கூட விளையாண்டேன்னா" அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருப்பாரு. சரவணன் வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கோபம் பயங்கரமா வரும். பட் இருந்தாலுமே வந்து சரி இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன வந்து ஒவ்வொரு தடவையுமே பொறுத்து போய்க்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேல நீ ஒரு தடவ வந்து என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசுன அப்படின்னா, அவ்வளோதான்டா உனக்கு மரியாதையே கிடையாது. உன்ன நான் உயிரோடயே விட மாட்டேன்டா அப்படின்னு சரவணன் பார்த்தீங்கன்னா, வார்ன் பண்ணிட்டு வந்து போயிறாரு. அது மட்டும் கிடையாது. இந்த பக்கம் நம்ம ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த மாரி நான் சொன்ன விஷயத்த இன்னும் கூட நீ வந்து செய்யலையா சரவணன்? நான் வந்து அவன வந்து இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன். என் அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீங்க என்னடான்னா, எனக்காக நீங்க இத கூட வந்து பண்ணாம இருக்கீங்களே! அப்படின்னு அவ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ! மேடம் இதுக்கப்புறமா அவன் உங்க பக்கமே வந்து வரமாட்டான். அவன போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. போங்க சரவணன் நான் சொல்ற எதையுமே நீங்க வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்து உங்கள நெனச்சாலே அவ்ளோ கோவமா வருது அப்படிங்கிற மாரி நம்ம ரம்யா சொல்லி, வீட்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைய வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல தான் நிக்கிறாங்க. சுந்தரம், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு, சுஹாசினி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணம் எல்லாருமே நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம செண்பகம் கேட்குறாங்க, "என்ன தங்கம்? என்ன ஆச்சு? எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? அதான் உன்கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசினேன் இல்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க என்ன வேணாலும் வந்து சொல்லுங்க. ஆனா அந்த பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக அந்த பையன் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சுந்தரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகுது. "என்ன இது? எதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா என் மருமக?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "உங்க மருமகனா? அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? சிகரெட்டா ஊதிக்கிட்டு என் மூஞ்சிலயே வந்து புகை அடிச்சுட்டு போறான். அவனுக்கு எவ்ளோ திமிரு, தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவான். நான் இந்த இந்த ஊருனா முனிசிபாலிட்டி கமிஷனர். என்னையவே வந்து இவ இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "ஐயோ! மேடம் நில்லுங்க மேடம்" அப்படின்னு பின்னாடியே போயிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே கலைஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுந்தரம், சண்முகம் 2 பேருமே தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரம் வந்து கேட்குறாரு, "என்னப்பா சண்முகம், என்ன ஆச்சு? எதுக்காக உன் மருமக வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? அவ ஏன் இவ்ளோ கோவமா இருக்கா உங்க மேல?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ அப்பதான் நம்ம சண்முகம் எல்லாமே சொல்ல வராரு. "நீ நெனைக்கிற மாதிரி வந்து இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம், அப்படிலாம் வந்து கிடையாது சுந்தரம். இந்த வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடந்துருச்சு. அது சரியாயிருமா அப்படின்னு நான் இப்ப கூட வேண்டிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது எதுவுமே வந்து சரியே ஆகலப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சண்முகம் என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே! அப்படிங்கிற மாரி சுந்தரம் வந்து சொல்றாரு. ஆமா சுந்தரம். என்னைக்கு வந்து இவள என் பையனுக்கு நான் கட்டி வச்சேனோ, அன்னையிலருந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே நிம்மதி அப்படிங்கிறது இல்ல. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை பண்றது, அடுத்தவங்கள வந்து ஏதாவது சொல்றது, குறை சொல்றது, இந்த விஷயங்களா தான் வந்து போய்க்கிட்டே இருக்கே தவிர, எங்க வீட்டுக்கு வந்ததுலருந்து ஒரு நாள் கூட இந்த ரம்யா மருமகளா நடந்துக்கிட்டதே கிடையாது. அது மட்டும் கிடையாது. ரம்யாவுக்கோ, சரவணனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. முதல்ல நிச்சயம் பண்ணது அன்னத்துக்கும், சரவணனுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா சண்முகம்? அன்னத்துக்கும், சரவணனுக்குமா? அப்ப எப்படி?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சுந்தரம். முதல்ல கல்யாணம் நிச்சயம் பண்ணது அன்னத்துக்கும், சரவணனுக்கும் தான். அந்த நேரத்துல நம்ம கார்த்தி இருக்கான்ல, என்னோட 2வது பையன். அவனும் இந்த ரம்யாவும் காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க ஒருத்தவங்களுக்கு. ஆனா அந்த விஷயம் எனக்கு எதுவுமே வந்து தெரியாது.
கரெக்ட்டா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது, அண்ணத்த வந்து புடிக்காம சரவணன் கரெக்ட்டா கல்யாண மண்டபத்திலருந்து வெளில ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல என்ன பண்றது? என் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என் 2வது புள்ள கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்டு அவன கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா, அப்ப கூட ரம்யாவ லவ் பண்ற விஷயம் எனக்கு வந்து தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம கார்த்திக்கும், அண்ணமும் நல்லபடியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அப்பதான் தெரிஞ்சுச்சு இந்த ரம்யா வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான் அவளா வந்து சரவணன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இந்த வீட்ல உள்ளவங்கள நிம்மதியா இருக்க விடக்கூடாது. பழி வாங்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்காக தான் சரவணன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. சரவணனுக்கும், ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என் விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதே நடந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. கல்யாணத்துல ரொம்ப பெரிய விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு பண்ணிட்டா. அதெல்லாம் சொன்னோம்னா உனக்கே தல சுத்தி போயிரும்பா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சண்முகம்? என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? உன் குடும்பத்துல நீ உன் பசங்க, உன் புள்ளைங்க, மருமக எல்லார் கூடயும் நீ ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ப்பா. ஆனா நீ என்னடான்னா, இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்குது. இப்படியெல்லாம் ஒரு மருமக உனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குப்பா. எப்படிப்பா இதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்றது சுந்தரம்? எல்லாம் விதி. நம்ம ஒரு விஷயத்த நெனச்சா, ஆனா ஆண்டவன் ஒரு விஷயத்த நமக்கு குடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. அந்த ரம்யா இந்த வீட்ல வந்ததுல இருந்தே, என் புள்ள சரவணன் கூட சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு வழியில இந்த வீட்ல பிரச்சனை பண்றது, அண்ணத்த குறை சொல்றது, அண்ணன் மேல பழி போடுறது, அவள பழி வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து என் பொண்டாட்டி செண்பகம் இருக்காளே, அவளும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஓத்தும் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் ரம்யாவ பத்தின விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு சரியா தெரியல. அதனால தான் இப்படியெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்ப மாறும்? எப்படி மாறும்னு தெரியல. கரெக்ட்டா இந்த நேரத்துல, இப்போ இந்த குன்றத்து காளி திருவிழாவ எடுத்து நடத்துறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் முடிச்சு குடுத்ததுக்கு அப்புறமாவது, என் குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சண்முகம் சொல்றாரு. சுந்தரமே வந்து கவலைப்படாத சண்முகம். கண்டிப்பா நீ சொல்ற எல்லாமே நடக்கும். கூடிய சீக்கிரத்திலேயே உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகி, உன் குடும்பமும் சரி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, நல்லபடியா சந்தோஷமா இருப்பாங்க. நெறைய வாரிசுகள பெத்தெடுப்பாங்க. கண்டிப்பா வந்து நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சும்மா தான் அப்படிங்கிற மாரி நம்ம சுந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா, "டேய் சண்முகம், நீ ரொம்ப சந்தோஷமா உன் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு நாங்க நெனச்சுக்கிட்டு இருந்தோம்டா. ஆனா இப்ப தானே தெரியுது, ஒரு கேவலமான ஒரு பாம்பு மாரி இருக்கிற ஒரு பொண்ணு உன் வீட்டுக்குள்ள வந்து இருக்கா. உங்க எல்லாரையுமே கொத்தணும் அப்படின்னு, பழி வாங்கணும் அப்படின்னு பயங்கர வெறியோட காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமே இப்ப தான்டா எனக்கு தெரியுது. அவ ஒருத்தியே போதும். எங்களோட எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு. அவள பிரம்மாஸ்திரமா வச்சு, உன் குடும்பத்த ஒட்டு மொத்தமா நான் கருவறுக்கிறேனா இல்லையான்னு பாருடா சண்முகம் அப்படின்னு பயங்கர வில்லத்தனமா பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சுந்தரம் ரம்யா கூட கூட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண போறாங்களா? இல்ல நம்ம ரம்யா வந்து இதுக்கப்புறம் திருந்திற போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அம்மனோட திருவிளையாடல் அப்பப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ எதுவும் நடக்காம இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறவங்களும், இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.